ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். உங்களுக்கு வந்து டக்குன்னு பிரியாணி சாப்பிட்ணும், வீட்டில் வந்து காய்கறி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதுங்க. மீன் மேக்கர் பிரியாணி. இப்போ வந்து டக்குன்னு நாங்கள் இப்போ பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம். ஆனால் வீட்டில் காய்கறி இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம், சரி மீன் மேக்கரால் ஒரு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிங்க. இந்த பாருங்க, அதில் வந்து இலை இருக்கிறதுக்கு அடிச்சு வைப்பேன் அந்த டப்பாவில். இந்த பாருங்க, எண்ணெய் ஊற்றிங்க. அடுத்தது பாருங்க, பட்டை, கடல் பாசி, கிராம்பு, ஒரு ஏலக்காய், இந்த இந்த சிவப்பு கலர் இந்த பிரியாணி இதில் பாருங்க, கொஞ்சம் மட்டும் கடமாக போட்டால் அந்த வாசனை எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் பிரியாணிக்கு போடணுன்னு இதை வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, பேர் இல்லை பாருங்க, இதுதான். இந்த பிரியாணி இது வந்து இது பேர் என்னமோ இருக்கும் தெரியலையே, பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேங்க, மறந்துட்டேங்க. பெரிய டப்பாவாக போட்டிருப்போம் பாருங்க. இலை பட்டை இது இருக்கு, நீங்க வைக்காதீங்க. பிரியாணி என்னை உடச்சு தானே போட்டோம், எதுல வச்சோம்? கண்டுபிடிச்சிட்டோங்க பிரியாணி எல்லாம். நாங்கள் சேலம் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தோங்க. இது இங்கெல்லாம் வாங்கி கட்டுப்படி ஆகாதுன்னு சேலம் போயிட்டு வாங்கிட்டு வந்தோங்க. பிரியாணி இப்போ பாருங்கள், இது எல்லாமே கரண்டி அன்னோட்டி விடுச்சு, கரண்டி இப்போ சாரணி. என்ன பாருங்க, பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டோங்க. இது ரெடியா? இது வந்து புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சிட்டோங்க. இலையாக இருந்துக்கிட்டு என் பையன் பொறுக்கிறதே அந்த பிரியாணி திங்கிறது ஒரு இதாக போயிடுங்க. அதை பார்த்தா நம்ம கோபம் வருது. அதனால் போட்டு அப்படியே லேசாக அரைச்சாச்சு. பிரியாணிக்கு உள்ளது அது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. அது கொஞ்சம் இதுன்னு ஒன்று இதை கொஞ்சம் வெங்காயம். நாங்கள் வந்து போயிட்டு ஒரு காரியம், ஒரு டெத்து, நாங்கள் போயிட்டு வந்து குளிச்சுட்டு உடனே பிரியாணி செய்யும் அப்படின்னு சாப்பாடு மதியம் முருங்கிற குழம்பு கொஞ்சமாக தாங்க வச்சேன், தீர்ந்துச்சு. அப்புறம் எங்கள் தாத்தா சாப்பிட மாட்டார், இது கொஞ்சம் காரமாக இருக்குது, கொஞ்சம் காரமாக, இது பிரியாணியே கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். சரி, அதனால் வந்து அவங்க தாத்தா கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, இல்லைன்னா மாவு ஊற்றிக்கலாம். அதனால் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணுன்னு காய் இல்லாட்டி போனாலும் மீன் மேக்கர் பிரியாணி ரெடி பண்ணுறோம். எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வீடியோ என்ன போடுறதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. வீடியோ போடலான்னு ஆசை இருக்க கொஞ்சம் மறந்து போகிறோம். நாங்கள் வீடியோ எடுக்கணுங்கிறதே மறந்துடுறோம். அப்புறம் சரி வீடியோ போடுமேன்னு நினச்சிக்கிட்டு போடுறோம். இந்த பாருங்க, நல்லா சுருவ நல்லா இதுங்கிட்டுவோம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போடுறோம். இந்த இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். பார்த்துக்கலாம். அரிசி கிடமெல்லாம் நைட்டுங்கிறதுனால கொஞ்சம் தான் அரிசி போட்டுக்க போகிறேன். தரமான அரிசி போட்டுக்கிறேன். இப்போ பச்சை மிளகா,
நல்லா வெங்காயம் போட்டு நல்லா பிரியாணினாலே இந்த வெங்காயம் நல்லா சுருங்கு நல்லா இதானாதாங்க அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ப்ரௌன் கலராக வந்தால் தான் ஃப்ரை ஆனால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இன்னைக்கு அதுக்குள்ளே அரிசி களைஞ்சிட்டு வந்துடலாம். பிரியாணி பிரியாணி ரெடி, வாங்க சாப்பிடலாம்.